உன் ஆட்டத்தை அடக்க ஒருத்த வராமையா போயிடுவான். அப்ப பாத்துக்கிறேன் ஒண்ணு. எதுக்காக அழுகிறீங்கன்னு தெரிஞ்சா நானும் அழுவல்ல. எவன்டா அது? நக்கலா தாத்தா உனக்கு? அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்க. கடுப்பேத்தாம போயிரு. அடாடா, பாப்பாவை அம்மா ஏன் அடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொன்னா மட்டும் என்ன அடிச்சிருவா போறீங்க? நீ சொன்னா நான் கேட்பேன், கேட்டுட்டு நான் ஒரு கதை சொல்லுவேன். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். நிஜமாவா? எனக்கு யார் எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை. அம்மா அடித்தா கூட யார்கிட்டையுமே சொல்ல முடியல. நீங்கள் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பீங்களா? எனக்கும் ஃப்ரெண்ட்ஸே இல்லை. நாம் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? சூப்பர் தாத்தா. ஆக்சுவலி நான் எங்கள் அம்மா கிட்ட பேட் வேர்ட்ஸ் பேசிட்டேன். அதான் அம்மா என்னை அடிச்சிட்டாங்க தெரியுமா? பாப்பா, அம்மா நல்லது தான் அடிப்பாங்க. அட போ தாத்தா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேசுவாங்க. ஆனால் அவங்க மம்மி மட்டும் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. நான் அவங்க அளவுக்கெல்லாம் பேசுறதில்ல. ஆனால் அம்மா என் தோலை உரிச்சிடும். அம்மா அடிக்கலைன்னா அந்த காடே வந்து பனிஷ் பண்ணுவார். ஓ, எனக்கு ஒரு கதை தெரியும், சொல்லவா? சொல்லு தாத்தா. மொக்கையா இல்லாமல் இருந்தா சரி. 21ஆம் நூற்றாண்டின் 26வது வருடம். அப்படின்னா? அப்படின்னா 2026வது வருஷம். யோ தாத்தா, புரியுற மாதிரியே பேச மாட்டியா நீ?